சபரிமலையில் இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் தொடங்கிய முதல் நாளிலேயே அலைமோதிய பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக ஞாயிறன்று மாலை சபரிமலை நடை திறந்தது. புதிய மேல்சாந்திகள் சபரிமலை, கிருஷ்ணதாஸ் நம்பூதிரி, மாளிகைப்புரம் கேசவ நம்பூதிரி ஆகியோருக்கு மாலை அணிவித்து 18ஆம் படி வழியாக பதவி விலகும் நாராயண நம்பூதிரி அழைத்து வந்தார். அவர்கள் ஸ்ரீகோயில் முன்புறம் வந்ததும் அவர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சாஸ்திர சம்பிரதாயங்கள் நடந்தன. வேறு எந்த விசேஷ பூஜைகளும் நடக்கவில்லை. இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. திங்களன்று அதிகாலை 4 மணிக்கு புதிய மேல்சாந்தி கிருஷ்ணதாஸ் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றியதும் தந்திரி கண்டரரு ராஜீவரரு அபிஷேகம் நடத்திய பின்னர் மண்டலகால நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கணபதி ஹோமம் நடந்தது. முதல் நாளிலேயே அலைமோதிய பக்தர்கள் கூட்டத்தால் போலீசார் திணறினர். சென்னையில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் திங்களன்று காலை முதலே திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து மாலை அணிந்து விரதத்தை துவக்கினர். ஒரு 10,000க்கு மேல ஆளுங்க வந்து மாலை போட்டு போயிட்டாங்க. காலையில இருந்தா ஏற்கனவே எப்பவுமே கூட்டம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் கூட. 16வது வருஷம் போயிட்டு இருக்கேன். வருஷம் அதை போட்டு போயிட்டு நல்ல முறையாக போய் வந்துட்டு இருக்கோம். இது எனக்கு 16வது வருஷம் மாலை போடுறேன். எல்லாம் நல்ல நடக்கணுன்றதுக்காக நான் கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கேன். கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான திங்களன்று குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. வடகிழக்கு பருவமழையினால் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழுவதால் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சபரிமலைக்கு போனேன். கார்த்திகை 1ங்கிறதுனால 5 மணிக்கு நட திறந்தாங்க. சுவாமி தரிசனம் நல்லபடியா இருந்தது. கூட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. முதல் நாள் அப்படிங்கிறதுனால நைட்டுனும் அதிகமாகவே இருந்தது. காலையில மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம். இப்போ இங்க குற்றாலத்துல குளிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். சபரிமலை வரும் பக்தர்களில் ஒரு பகுதியினர் கன்னியாகுமரிக்கு வருகின்றனர். இங்கு வரும் பக்தர்கள் சூரிய உதயம் அஸ்தமனம் பார்த்துவிட்டு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் தரிசனம் முடித்து செல்கின்றனர். கன்னியாகுமரி மாலை போட்டு பகவதி அம்மன் தரிசனம் பண்ணி பக்தர்கள் சிறப்பாக வழி நடக்கிறாங்க. ஆனா இந்த மேலும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் மாலை போடுவதற்கு 2 மாச காலமாக இந்த கூட்டம் இதே மாதிரி இருக்கும். திங்களன்று அதிகாலையிலேயே கன்னியாகுமரி கடற்கரையில் பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. காலையில் சூரிய உதயம் பார்த்துவிட்டு கடற்கரையில் அமைந்துள்ள கோயிலில் பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர்.